பாமகவில் மீண்டும் ராமதாஸ் அன்புமணிக்கு இடையேயான மோதல் என்பது முடிவில்லாமல் தொடர்ந்து கொண்டே வருகின்றது. அந்த வகையில் கடந்த 2-3 நாட்களாக ஓரளவுக்கு சமரசம் ஏற்பட்டு விட்டதாக செய்திகள் வெளியாகி அதை நோக்கிய திட்டங்கள் எல்லாம் சென்று கொண்டிருக்கிறது என்றெல்லாம் சொல்லப்பட்ட நிலையில் மீண்டும் காலை முதலே டாக்டர் ராமதாஸ் பாமகவினுடைய தனக்கு எதிராக செயல்பட்டு வரக்கூடிய முக்கிய நிர்வாகிகளை நீக்கம் செய்து வருகின்றார். அதாவது அன்புமணிக்கு ஆதரவாகவும் தனக்கு எதிராகவும் செயல்படக்கூடிய முக்கிய நிர்வாகிகளை கட்சியை விட்டு நீக்கி வருகின்றார். அதன் தொடர்ச்சியாக தான் பாமகவில் மிக முக்கிய நபராக பார்க்கப்படக்கூடியதான் வழக்கறிஞர் பாலு. இவர் வழக்கறிஞர் சமூக நீதி பேரவை தலைவராக அந்த பொறுப்பில் இருந்து வருகிறார் வழக்கறிஞர் பாலு. இந்நிலையில் தான் டாக்டர் ராமதாஸ் முக்கிய அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிவிப்பில் வழக்கறிஞர் சமூக நீதி பேரவை தலைவர் பொறுப்பிலிருந்து பாலு நீக்கம் செய்யப்படுகிறார் என்றும் அவருக்கு பதிலாக கோபு நியமனம் செய்யப்படுகிறார் என்று முக்கியமான அதிரடி அறிவிப்பை ராமதாஸ் வெளியிட்டிருக்கிறார். காலை முதலே முக்கிய நிர்வாகிகளை நீக்கம் செய்து வரக்கூடிய நிலையில் அதன் தொடர்ச்சியாக இந்த அறிவிப்பு என்பது பார்க்கப்படுகின்றது. ஏற்கனவே இதற்கு முன்னதாக இதே போன்ற நடவடிக்கை எல்லாம் மேற்கொள்ளப்பட்ட போது கூட பாமகவினுடைய தலைவர் தான் என்றும் தன்னுடைய கையெழுத்து இருந்தால் மட்டும்தான் நிர்வாகிகள் நீக்கம் சேர்ப்பு என்பது நடைபெறும். அதனால் யாரும் கவலைப்பட வேண்டாம். டாக்டர் ராமதாஸ் யாரை நீக்கினாலும் அது மீண்டும் அவர்கள் அதே பொறுப்பில் சேர்க்கப்படுவார்கள் என்று ஏற்கனவே அன்புமணி தெரிவித்திருந்தார். அதைத் தொடர்ந்து ராமதாசுடைய இந்த அறிவிப்பு என்பது கட்சிக்குள் மீண்டும் சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. சென்னை சென்று தைலாபுரம் திரும்பிய ராமதாஸ் காலை முதலே மீண்டும் இது போன்ற அறிவிப்புகளை வெளியிட்டு வருகிறார். வருகின்ற வியாழக்கிழமை மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு வெளியிடப் போவதாகவும் அந்த அறிவிப்பு மகிழ்ச்சியான செய்தியாக இருக்கும் என்று தெரிவித்த நிலையில் மீண்டும் தந்தை மகனும் ஒன்று சேருகிறார்கள். கட்சி என்பது ஒன்றுபட போகின்றது, பழையபடி சுமூகமாக செயல்பட போகிறது என்றெல்லாம் கட்சி நிர்வாகிகளும் தொண்டர்களும் எதிர்பார்த்த நிலையில் இது போன்ற அதிரடியான நிர்வாகிகள் நீக்கம் என்பது மீண்டும் கட்சி என்பது ஒன்று சேருவதற்கான வாய்ப்பு இல்லையா என்று கேள்வி எழுப்பக்கூடிய வகையில தான் இது பார்க்கப்படுகின்றது. இது தொண்டர்கள் மற்றும் பாமக நிர்வாகிகளும் மீண்டும் ஒரு பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கின்றது. இன்னும் அதைத் தொடர்ந்து இன்னும் யாரெல்லாம் நீக்கப்படுவார்கள் என்ற ஒரு எதிர்பார்ப்பையும் ஒரு கேள்வியும் எழுப்பியிருக்கின்றது. ஏனென்றால் ஏற்கனவே ராமதாஸ் கூட்டிய கூட்டத்தில் யாருமே பெரிய அளவில் கலந்து கொள்ளவில்லை. அவர்கள் அனைவரும் அன்புமணிக்கு ஆதரவாக செயல்படுகிறார்கள் என்று தெரிந்தது. அவர்களை தான் ஒவ்வொரு நபராக கட்சி விட்டு நீக்கி வருகின்றார். அதன் தொடர்ச்சியாக பாமகவில் மிக முக்கிய நபராக பார்க்கப்பட்டவர் பாலு. ஏற்கனவே அன்புமணி தலைமை நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் பாலு கலந்து கொண்டார். இந்த நிலையில் தான் பாமகவிலிருந்து பாலு நீக்கப்படுவதாகவும் அவருக்கு பதிலாக வழக்கறிஞர் சமூக நீதி பேரவை தலைவராக கோபு நியமனம் செய்யப்படுவதாக டாக்டர் ராமதாஸ் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். அபரகம் தகவலுக்கு நன்றி பிரவீன்குமார்.